தம்லைன்ஸ் பார்த்து உள்ளே வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். வான்னு கூப்பிட்டாங்க எங்கள் அண்ணி. ரொம்ப பாசமானது தான் அப்படி கோபமாக சொல்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு ஃபன்னுக்காக அப்படி பண்ணினேன். காலங்காத்தால் ஒரு 3 o'clock இருக்கும். நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா கோயிலுக்கு சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புனோம். பட் ஃபர்ஸ்ட்டு கோயிலே நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பிகாஸ் இன்றைக்கி சாட்டர்டே, இது ஃப்ரைடே தான் இந்த ட்ரிப் போயிருந்தோம். சாட்டர்டே ஃபுல்லாகவே என்னை பிஸியாகவே வச்சுருந்தது. என்னால் இந்த வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட முடியலை. அதை விட என்னென்னா மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு விஷயம் உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, மற்றவங்கள போல், அதை எல்லாரையும் போல் எல்லோரும் கிடையாதுன்ற மாதிரி நான் எல்லாரையும் போல் கிடையாது. பொதுவாகவே என்னோடய கேரக்டர் எப்படின்னா, ஒருத்தங்க என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு என்கிட்ட பேசலை, என்ன அவாய்ட் பண்ணுறாங்கன்னா, நான் நார்மலாக எடுத்துக்கிற பர்சனே கிடையாது. அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ரொம்பவே மைண்டில் போட்டுப்பேன், அழுவேன், எல்லாமே பண்ணுவேன். ரொம்ப டிப்ரெஷர் ஆவேன். இதை போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டானாகி நான் நம்மளை நம்ம எதுக்காக மனசு கஷ்டப்படுறோமோ அதுக்கு குழி வெட்டுறவங்க அவங்க தான் அப்படின்னு தெரியாமல் அவங்ககிட்டே போயிட்டு கத்துவேன் மீன்ஸு என்னோடய குமுறலை சொல்லிகிட்டு இருப்பேன். ஐயோ, எனக்கு என்னால் பேசாமல் இருக்க முடியல, ஐயோ நான் இப்படி நினைக்கல, நான் அப்படிப்பட்டவே இல்லை, ஏன் இப்படி எல்லாருமே என்னை இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி ஏன் என்னை உருவாக்கிட்டீங்க, நான் கெட்டவன், என்னை அப்படியே ஒரு ஃப்ரேம் பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு மேடம் இடையில புகுந்து ஒரு மேடம் என்னை கெட்டவன் ஃப்ரேம் பண்ணி டெக்கரேட் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த டெக்கரேஷனுக்குள்ளே தான் என்னை வச்சுருக்காங்கன்னு தெரியாமல் நான் ஒரு கேனை சிரிக்கி, நான் யூஸ்வலாகவே உண்மையாகவே சொல்லப்போனால் சத்தியமாக கேனதாங்க. நீங்கள் எல்லாம் கேட்கலாம், வீடியோ கேட்டுட்ருக்கோம், யார் நீயா கேன அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் அளவுக்கு சத்தியமாக எனக்கு விவரம் கிடையாது. விவரம் இருந்தால் நான் ரொம்ப விவரமாக பொழைச்சிருப்பேன். இந்த போட்டி பொறாமை இதெல்லாம் ஒரு வெங்காயமும் இருக்காது. யாரையும் உத்து பார்த்து இவங்கள மாதிரி வாழணும், அவங்கள மாதிரி வாழணும்னு நினச்சதும் கிடையாது. என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு நினைப்பேன். அவ்வளோதான். யாரும் எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அந்த மாதிரி தான் போகணும்னு நினைப்பேன். அப்படி தான் போவேன். நான் அப்படிப்பட்ட ஆள் தான். ஆனால் ஒரு விஷயம், ரொம்ப ட்ரை பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு யாரையும் மனசை கஷ்டப்படுத்தாமல் எல்லாரோடையும் அன்பாக இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பேன். மேபி இந்த பூமியில் இன்றைக்கி நாம் இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். நம்மளை பார்த்து நம்ம இல்லைன்ற அந்த இடத்துல நின்று இவளா அப்படின்னு யாரும் நம்மளை பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் முயற்சி பண்ணுவேன். அதனால் சில நேரத்தில் அது நம்மளுக்கு தோல்வியாகவே போயிடும். அது இயல்பான ஒரு விஷயந்தான். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்காக இருந்தாலும் எல்லாருமே அப்படி தானே ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா? அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேசணும்னு வந்தேன். ஆனால் ஒரு சில விஷயங்களை என்னால் டைரெக்டாகவும் சொல்ல முடியலை, இன்டைரக்டாகவும் சொல்ல முடியலை. எது எப்படியோ யாருக்காக இருந்தாலும் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், அம்மா பொண்ணாக இருக்கட்டும், எந்த ஒரு பாசத்துக்குள்ளே எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயும் சண்டை வந்தால் அதில் 3வது மனுஷியோ கிட்ட மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க. அவளுங்களை உள்ளே விடாதீங்க. அவளுங்க தான் நம்பர் 1 கேடுகாரிங்க. எப்படின்னா, தொட்டில் ஆட்டிவிட்டு பிள்ளையை கிள்ளுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதில் நம்பர் 1 இந்த 3rd person தான். இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையாக இருந்தாலுமே நான் வெளியே என் மாமியார்ட்டே கொண்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் பேசுவேன் ஹஸ்பண்ட்டை. ஆனால் அப்படிப்பட்ட நானே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப துக்கம் தாங்க முடியாமல் நம்பிக்கையான பர்சன் சொல்லி அழுதுருவேன், செஞ்சுருவேன். அது ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு வினையாக போகும். இந்த ஒரு விஷயம் இல்லை, எல்லா விஷயத்துலேயும் தான் சொல்கிறேன். ஸோ யார்கிட்டையும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணாதீங்க. அவங்க உங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் வேலை செய்வாங்க. கடவுள் ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட விட்டுடுங்க. எதாக இருந்தாலும் மேலே இருக்க ஒருத்தன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில். அதிகமாக வீடியோலலாம் சொல்லுவேன், நீங்கள் தர லவ் அண்ட் சப்போர்ட்டு அது என் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அதில் பர்டிகுலராக நான் சொல்கிறேன், உண்மையாகவே எனக்குன்னு சில உறவுகள்லாம் இருக்காங்க. அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்டு இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன்ப்பா. இப்போது இருக்க இந்த வடக்கு வீதியில் இருக்க மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுனாலையோ, நீங்கள் எனக்கு லைக் பட்டனை தட்டக்கூடாதுன்னு லைக் போடுறவங்களே தடுத்து நிறுத்துறீங்களே மேடம், உங்களுக்கு தான் பர்டிகுலராக அந்த வீடியோ. அந்த லைக் பட்டனை நீங்கள் தட்டிட்டாலோ, இந்த வீடியோ பார்த்துட்டாலோ எனக்கு 1 கோடியெலாம் என் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அட்லீஸ்ட் ₹1 கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடாதுங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். வியூஸ் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் அது நல்லா போய் ரீச் ஆனால் மட்டும் இந்த வீடியோ மேபி நல்லா ரீச் ஆகிடுச்சு, நிறைய பேர் பார்த்துட்டாங்க, ஒரு 2 விளம்பரம் எட்டி பார்த்துட்டா மட்டும்தான் ஒரே $1 ஏறுமா? ஏம்மா தாயே, $1 ஏறும். அந்த $1 விலை எவ்வளோ தெரியுமாம்மா? ₹82. அந்த ₹82 இந்த வீடியோ போகணும். ஒரு 5K 10K அந்த ரேஞ்சுக்கு போனாதாம்மா அந்த $1 சம்பாதிக்க முடியும். அந்த ₹82
அதுக்கு நீங்கள் வந்து எல்லாரும் இங்கே ஒரு கூட்டமே கூடி உட்காந்து அவள் வீடியோலாம் எதுக்கு பார்க்குறீங்க, எங்கேருந்தோ வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கா, அவள் கடைக்கெல்லாம் எதுக்கடி போய் துணி எடுக்கிறீங்க, அவளெல்லாம் எதுக்கடி ஒரு ஆளாக மதிக்கிறீங்க, அவளாம் ஒரு ஆளா பாலா அப்படிலாம் பேசி உங்களை நீங்களே ஏங்க அசிங்கப்படுத்திக்கிறீங்க, கெட்டவளாகிக்கிறீங்க. ஏங்க நீங்கள் உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்கன்றேன். இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நானும் ஒன்றும் கொண்டுட்டு போகிறதில்ல, நீங்களும் ஒன்றும் கொண்டுட்டு போகிறதில்ல. நான் சம்பாதிச்சு உங்கள் முன்னாடி உங்களை விட கோடிக்கணக்கெல்லாம் கட்டி பெரிய ஆள் ஆயிட மாட்டேன். சீரியஸாக நீங்கள் லைக் போடுங்க, நீங்கள் வீடியோ பாருங்கள். என்னென்னா நீங்கள் மிஞ்சி போனால் எவ்வளோ கடனில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் கோடிக்கணக்கான கடனில் ரீச் ஆகிட்டுருக்கேன். அதனால் பயப்படாதீங்க, உங்களை விட பெரிய ஆளாலாம் ஆயிட மாட்டேன். அதனால் பயப்படாமல் நீங்கள் வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க. இதனால் உங்கள் கேரக்டரை கெட்டவளாக்கிறாதீங்க. என் பொட்டிக்கில் வராமல் திரும்பி பார்க்காம அப்படியே நீங்கள் ரூட்டில் போகிறதுனால எனக்கு ஒரு லாஸும் இல்லை, ஒரு லாபமும் இல்லை. இருந்தாலும் உங்களை ஏன் நீங்கள் கெட்டவளாக்கிக்கிறீங்க? அட நாத்தனார் அண்ணி உறவுகள்ன்றீங்க, வந்து பார்த்துட்டு தான் போங்களேன். என்ன ஆகிடப்போகுது? ஒன்றும் பிரச்சனை ஆகாது, சரிங்களா? ஒன்றும் நானும் வாழ்ந்தவங்க முன்னாடி பெரிய எல்லாம் நின்ற மாட்டேன். அடடடா, உண்மையாக சொல்கிறேன், உங்களோட இந்த கேரக்டருக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாதுங்க. அல்டிமேட்டு கேரக்டருங்க. சீரியஸ்லி சூப்பராக எல்லோரும் நடந்துக்கிறீங்க. அவ்வளோ அழகாக கூடி அவ்வளோ அழகாக பேசுகிறாங்களாங்க. நம்மளையும் பேச ஊருக்குள்ள ஆள் இருக்காங்க. நம்ம மாதிரி இவ்வளோ கேவலமாவா? ஐயோ சாமி, முடியல. எது எப்படியோ நான் என்ன சொல்கிறேன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட பகையை சம்பாதிச்சிக்க கூடாதுன்னு தான் நானும் எவ்வளோ பார்க்குறேன். ஆனால் என் வாய் இருக்கே வாய், அது சும்மாவே இருக்க மாட்டேங்குது. என்னை ஒரு அண்ணி அப்படி தான் திட்டினாங்க. உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா, நீ உண்மையை பேசுகிற உண்மையை பேசுகிறனால நீ உண்மையாக பேசி கோவம் பட்டுற, அது உனக்கு தப்பாக போயிடுது. நான் தெரியாமல் தான் கேட்கேன். அப்போ நீங்கள் என்னன்னாலும் பண்ணுவீங்க, அதை நான் அமைதியாக கேட்குறதுக்கு அதுக்கு நான் என்ன எப்படி இருக்கணும் தெரியுங்களா? சூடு சொரணை ஈனம் மானம் எல்லாத்தையும் விற்றுட்டு அப்படியே சும்மா அப்படியே மக்கா நிற்கணும். அப்படிலாம் விட ஒரு விலங்காக தான் நான் வாழணும். அந்த விலங்கு கூட பார்த்திங்கன்னா, நாயை கூட கொஞ்சம் வெறுப்பேற்றுனீங்கன்னா அது கூட எதிர்த்து குலைக்க தான் செய்யும், கடிக்க தான் செய்யும். அப்போ விலங்குகளுக்கும் சூடு சொரணை இருக்குது. எப்படிங்க என்ன மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? எனக்கு புரியல ஒரு விஷயம். எது எப்படியோ நான் என்னோடய சிஸ்டரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச். பாய். சந்தியா, சௌமி, சாந்தி எல்லாருமே இந்த ட்ரிப்பில் ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் போவோம் எப்போவுமே. பட் இந்த ட்ரிப்பில் ஒன்றா போக முடியல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, மிஸ் பண்ணிட்டேன். நானே திடீர்னு தான் கிளம்பினேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.